வணக்கம். அந்த இலக்கணத்துல 10 உறுப்பு இருக்குல்ல, அந்த 10 உறுப்புல ஒரு உறுப்புல வர்ற பேரு இது எல்லாம். ஹீரா பெண், வாசக்கதவு, பெரியதாலை, தாலா குளம், நல்லபடியா, பூ இருட்டு, ஆனந்தம். இந்த 7 சொல்லும் என்னன்னு யாருக்கும் தெரியாது. பெரியதாலைன்னா தெரியும், ஆனா அது எந்த ஊரு அப்படின்னு தெரியும். அப்படின்னா என்னன்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. ஏன்னா மொழி சொல்லி கொடுக்கல. மொழி சொல்லி கொடுத்தாதானே தெரியும். இவங்களுக்கு தான் சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நிய மொழின்னு வருது. இந்த பேர் தெரியுதா? ஹீரா பெண். இலக்கணத்துல 10 உறுப்புல வர்ற ஒரு உறுப்புல பேர் வச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோட அம்மா பேர் இது. இத என்ன பேருன்னு பிரதமர் மோடி ஐயா தான் சொல்லி தரணும் நமக்கு. நரேந்திர மோடி ஐயாவோட தாத்தா பாட்டி வச்ச பேரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. நேத்து பிறந்துட்டு வந்தவன் தமிழ் தான் மூத்த மொழி, ஹிந்தி அந்நிய மொழி, சமஸ்கிருதம் வடமொழி அப்படின்னு நமக்கு பாடம் சொல்லி தந்துட்டு இருக்கான். தமிழ் தேசிய வரலாறு எழுதிய தமிழ்லயே பேசணுமா? பேச அப்படி பேசுறத கேளுங்க, அம்மா என்னன்னு கேளுங்க, தெரியாது. ஹீரா பெண்ல பெண்ணா என்ன, எந்த ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கு அர்த்தம் கேளுங்க, தெரியாது. வடதின்ன பேப்பர்ல வரலாறு படிச்சுக்கிட்டு அவன் வரலாறு எழுதுன பிறகு அதுல தலை இருக்குமா, கால் இருக்குமா, என்ன இருக்கும்? தமிழன் சொல்ற பத்தில அவங்களோட வாழ்க்கை தான் வீணா போகும். தமிழ் தேசியம் எந்த நாட்டுல இருக்கோ அந்த நாடு விளங்காது, உருப்படாது. தமிழ் தேசியத்தை நம்பி போறவங்க வாழவே முடியாது. அவனோட நோக்கம் தமிழனை வச்சு தமிழை அழிப்பது, தமிழை வைத்து தமிழனை கொல்லுவது. அதுக்காக தமிழை வைத்து தமிழனை தடவுறது. இவங்க இந்த வேலைதான் நடக்குது. தமிழ் தேசிய பேச்சை கேட்டு யாரும் செயல்படாதீங்க. சமஸ்கிருதம் வடமொழின்னு சொல்றவங்களையும் நம்பாதீங்க. எது நம்ம பேசுறதுதான் சமஸ்கிருதம். அதே மாதிரி மூத்த மொழிங்கிறது சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி. அது தமிழ்நாட்டுல உள்ளது மட்டும் கிடையாது. இந்தியாவில இருக்க எல்லா மாநிலத்துல இருக்கிற மொழிகளும் ஒரே மொழிதான், சமஸ்கிருதம். அதுல எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு பேசுறது நம்ம மட்டும்தான். ஏன்னா அங்கெல்லாம் எழுத்த கொடுத்துட்டான். ஒவ்வொரு மொழியா மாறிடுதே தவிர மற்றபடி மொழி ஒண்ணுதான், பாஷை தான் வேற. அதுல மூத்தது பாஷை தான். மொழி ரெண்டாவது. மொழியை தான் உருவாக்கி இருந்ததை தவிர பாஷையை யாரும் உருவாக்கல. எல்லாத்துக்கும் ஒரே எழுத்தா கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா தான் அந்த ஒரே மொழியா இருக்கும். அடிப்படையிலையும் எழுதப்பட்டதுதான் நம்ம தமிழ் எழுத்து. ஆனா வெள்ளைக்காரன் ஒவ்வொரு மாநிலத்துக்கா ஒவ்வொரு பாஷைக்கா எழுத்து கொடுத்துட்டதுனால அது ஒவ்வொரு மொழியா ஆயிடுச்சு. அது மொழி கிடையாது, பாஷை. மொழிங்கிறது சமஸ்கிருதம் மட்டும்தான். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.